ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக மூக்கடலை ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பாரும் மூக்கடலை ஃப்ரையும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சாரி சொல்லிக்கிறேன். நான் ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலை. இப்போ இதில் கடாயில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, நல்லா 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதங்கட்டோன்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம எண்ணெயிலே அதை வதக்கி நல்லா தொக்காக்கா மாற்றிட்டு வேக வச்ச மூக்கடலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் மாதிரி செஞ்சது. அது கொஞ்சம் மீந்துருச்சு. அதனால் அதை அப்படியே ஃப்ரை பண்ணிடுறேன். சாம்பாருக்கு இது கொஞ்சம் காரமாக காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணியில் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா தொக்கு மாதிரி ஆனதும் நம்ம இந்த சுண்டலை மூக்கடலை வேக வச்ச மூக்கடலையை அதில் போட்டு கொஞ்சம் சவுக்கு வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும். உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வறுத்தோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. மூக்கடலை ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.